வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஊரு விட்டு ஊரு. இன்றைக்கி நம்ம ரவை கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் ரவையை மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த ரவையை 5 to 7 மினிட்ஸ் இந்த ஆயில் அண்ட் கீயில் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவையை வறுத்துட்ருக்கிற இந்த ஸ்டேஜில் பேரலாக நீங்கள் 1 கப் ஆஃப் ரவைக்கு 3 கப் ஆஃப் தண்ணியை ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி லேசாக பபிள்ஸ் விடுற அந்த ஸ்டேஜில் அந்த ஹாட் வாட்டரை எடுத்து நீங்கள் இந்த ரவையோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் போட்டே இந்த ப்ராசஸை செய்யுங்க. ரவை தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 கப் ஆஃப் ரவைக்கு 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேசரி கலர் மாறுறதுக்காக நீங்கள் கேசரி பவுடரோ இல்லை சாஃப்ரான் பவுடரோ சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துட்டு அதில் 10 கேஷ்யூஸை உடச்சி சேர்த்துக்கோங்க. கேஷ்யூஸ் கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. கேஷ்யூஸோடு சேர்த்து நீங்கள் 10 ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸை இதோடு ஆட் பண்ணிவிட்டு 5 ஏலக்காவை தட்டி இதோடு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேசரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பேனில் அடி பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கும்.